வணக்கம் நிகிதா. இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் தார்வாட் அருகே நடந்துள்ளது. தார்வாட் நகரின் ரஜத்கிரி படாவனே முதல் குறுக்கு தெருவில் இன்று காலை, அதாவது நாடு முழுவதுமே சமையல் எரிவாயுகளை இதற்கு முன்பு சிலிண்டர்கள் மூலம் 14 கிலோ 17 கிலோ என்று அடைத்து வழங்கப்பட்டு வந்தது. இந்த நேரத்தில் 13 கிலோ 15 கிலோ சிலிண்டர்கள் வீடு வீடுகளுக்கு எடுத்துச் செல்வதில் சிரமம் ஏற்பட்டிருந்த ஒன்றிய அரசு தற்போது வீடுகளுக்கு நேரடியாக பைப் லைன் மூலம் கேஸ் வழங்கும் திட்டத்தை தொடங்கி இதை தற்போது நடைமுறைப்படுத்துவதற்காக பல்வேறு இடங்களில் சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாநகரங்களில், இந்தியாவின் பல்வேறு மாநகரங்களில் சமையல் எரிவாயுவை மிகப்பெரிய கிடங்குகளிலிருந்து சுமார் 2 இன்ச் பைப்பு அல்லது 1 இன்ச் பைப் மூலம் நேரடியாக வீடுகளுக்கு எடுத்து சென்று இந்த வீடுகளில் மீட்டர் பொருத்தப்பட்டு சமையல் அறைக்கு இந்த சமையல் எரிவாயு எடுத்துச் செல்லப்படும். அதுபோன்ற ஒரு திட்டம் செயல்படுத்துவதற்கு முன்பு தற்போது இந்த திட்டம் சோதனை அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இன்னும் வீடுகளுக்குள் எந்த வீடுகளுக்கும் சப்ளை ஆகவில்லை. ஆனால் இருப்பினும் சாலைகள் வழியாக அந்த சமையல் எரிவாயு குறிப்பிட்ட அளவு செல்கிறதா என்பது குறித்து சோதனை நடந்து வருகிறது. இது போன்ற சோதனை தான் இன்றைய தினம் தார்வாடு நகரின் ரஜத்கிரி படாவினை முதலாவது குறுக்கு தெருவில் இந்த சோதனை நடைபெற்றது. அப்போது சமையல் எரிவாயை செலுத்திய போது அது 2 வெவ்வேறு இடங்களில் உடனடியாக தீப்பற்றியது. தீப்பற்றியதை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் ஒருவித பீதியுடன் காணப்பட்டாலும் தீயணைப்புத் துறைக்கு தகவல் சென்றது. தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இது சம்பந்தமாக அந்த பகுதி பொதுமக்களிடையே ஒரு விதமான அச்சம் நிலவுகிறது. இது சம்பந்தமாக விஜயகிரி போலீசார் தற்போது சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா. ಧಾರವಾಡದ ರಜತಗಿರಿಯಲ್ಲಿ ಗ್ಯಾಸ್ ಪೈಪ್ ಕಟ್ಟಾದ ಪರಿಣಾಮವಾಗಿ ಬೆಂಕಿ ಹತ್ತಿಕೊಂಡಿದೆ. ಬಾ 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 ಬಾ